Welcome to Quantastic Academy. Welcome to Quanta Series 1. இந்த யூடியூப் சேனல் எதுக்காகனா specifically for solving numericals from various entrance examinations, competitive examinations, Olympiads, இந்த மாதிரி நிறைய ஃபிசிக்ஸ் ரீதியான கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஃபன் ஃபேக்ட்ஸும் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி இந்த குவாண்டா சீரீஸ் 1ல் நம்ம பார்க்க போகிற ஒரு கொஸ்டின் தான் வந்து ஜேஇ மெயின்ஸ் 2025 கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். இது வந்து ஒரு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து ஒரு ஆர் கேட்டையும் ஒரு நார் கேட்டையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோடைய அவுட்புட்ஸ் ஏ, பி, சி அண்ட் டியில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதில் வில் ஹாவ் டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ. அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, இப்போது நம்ம வந்து அவங்க கொடுத்தா மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அண்ட் அதில் எது பெஸ்ட் ஆப்ஷனோ அதுதான் நம்ம செலக்ட் பண்ணணும். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு ஆர் கேட் இருக்கு, ரெண்டு இன்புட் இருக்கிற ஒரு ஆர் கேட் இருக்கு, எக்ஸ் ஒய். ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் கொஸ்டின் வரும்போது வரைஞ்சி பார்த்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுங்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா பார்க்கும்போது நம்ம ஒரு சில விஷயங்களை மறந்துடுவோம். ஒய்ங்கிறது அவுட்புட். ஸோ இது ஆர் கேட்டு அப்படிங்கிற காரணத்தினால அப்போ இங்கே அவுட்புட் என்னவா வரும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய். கரெக்டா? இப்போது இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் ஷார்ட் பண்ணி இன்புட்டாக இந்த நார் கேட்டுக்கு கொடுக்குறோம். இது வந்து ஒரு ஆர் கேட், இது வந்து நார் கேட்டு. நம்ம இந்த எக்ஸ் ஒய்யையும் ஆர் கேட் வழியாக அனுப்பி நம்ம ஒரு அவுட்புட் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு ஒன்று எடுக்கிறோம். அண்ட் இதே எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை தான் நம்ம வந்து நார் கேட்டுக்கு இன்புட்டாக அனுப்புகிறோம் ஷார்ட் பண்ணி. இப்போ நார் கேட்டுக்கும் ஆர் கேட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? ஆர் கேட், நார் கேட், இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆர் கேட்டில் ஏபி ஒய், ஏபி ஒய் ட்ரூத் டேபிள் வரைஞ்சி பார்த்தோம் அப்படின்னா இப்போது ரெண்டுமே 0 0 0 1 1 0 1 1 0 0 0 1 1 0 1 1. ஓகே, ஸோ இப்போ வந்து ஆர் கேட்டில் என்ன பண்ணோம்? ஏபியும் பியும் ஆட் தான் பண்ணணும். ஸோ 0 + 0 0, 0 + 1 1, 1 + 0 1, 1 + 1 1. நார் கேட் என்ன பண்ணும் அப்படின்னா, நார் கேட் நமக்கு நல்லாவே தெரியும், இதுதானே நார் கேட்டு. ஸோ இப்போது நார் கேட், அதாவது ஆர் கேட்டில் என்ன அவுட்புட் வந்ததோ அதோடைய ஜஸ்ட் ஆப்போசிட் தான் இங்கே வரப்போகுது. ஸோ 0 + 0 0 தான் ஆன்சர். ஆனால் நார் கேட்டுங்கிற காரணத்தினால அவுட்புட் 1 வரும். 0 + 1 1, பட் நார் கேட்டுங்கிறதுனால 0. சேம் கோஸ் ஃபார் 1 0 அண்ட் 1 1. பார்த்தீங்கன்னா ஆர் கேட்டுக்கு வர அவுட்புட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக தான் நார் கேட்டோடைய அவுட்புட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? இதே கான்செப்டை தான் நம்ம இந்த கொஸ்டினுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அந்த கொஸ்டினை எது சர்க்கியூட்டை வரைஞ்சிட்டு அப்படியே சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஓகே, எக்ஸ் ஒய் அவுட்புட் ஓன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஓ தான் எனக்கு கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்குறாங்க? அவுட்புட் ஃபார் த சர்க்கியூட் இஸ் லோ ஆர் 0. ஸோ அவுட்புட் இஸ் 0 ஆர் லோ. லோனாலும் 0, லோனாலும் 0னாலும் 1 தான். ஸோ நான் இங்கேருந்து நான் எக்ஸ்ஒயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா,
ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ப்ராசஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா இங்கே 0 கரெக்டாக. ஸோ இங்கே 0வாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து நமக்கு 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்பர் 1, இது ஒரு நார் கேட். ஸோ ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும், நார் கேட்டோட ட்ரூத் டேபிளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நார் கேட்டோட ட்ரூத் டேபிளில் பார்த்துருப்பீங்க 3 இடத்துல 0 வருது. 3 இடத்துல 0 வந்தது அப்படின்னா இதெல்லாம் தானே எக்ஸ் அண்ட் ஒய், அதாவது இங்கே ஏ அண்ட் பி. கொஸ்டினை பொறுத்த மட்டும் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கும் கரெக்டா. ஸோ அதாவது ஃபார் தி அவுட்புட் டு பி 0, எனக்கு நார் கேட்டுக்கு கொடுக்குற இன்புட்ஸ் எனக்கு வந்து 3 விதமான இன்புட்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு என்னெல்லாம் இருக்கும், நம்ம பேசுகிறது வந்து இங்கே இந்த 2 பாயிண்டில், ஓகேவா. இந்த 2 பாயிண்டில் நமக்கான இன்புட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது 0வா. ஸோ 0 அப்படின்னா நார் கேட் 0 அப்படின்னா என்னவா இருக்கும், ஒன்று இங்கே 0 1ஆக இருக்கலாம், 1 0வாக இருக்கலாம், இல்லைன்னா 1 1ஆக இருக்கலாம் கரெக்டாக. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ சப்போஸ், ஆனால் இங்கே வந்து ஒரே இன்புட், ஆக்சுவலாக ஒரே இன்புட்டை தான், இங்கே இருக்கிற ஒரே இன்புட்டை தான் ஷார்ட் பண்ணி 2 நார் கேட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த 2 இன்புட்டும், நார் கேட்டுக்கு கொடுக்குற 2 இன்புட்டும் ஒரே ஆன்சர் தான், ஒரே ஆன்சராக தான் இருக்கும். இங்கே 0 இங்கே 1, ஆர் இங்கே 1 இங்கே 0வா எப்படி இருக்க முடியும், இருக்காதுல்ல. ஏன்னா ஒரே இன்புட்டை தான் ஷார்ட் பண்ணி 2 இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ இங்கே 1 1ஆக தான் இருக்க முடியும். ஸோ இப்போ இங்கே 1 1ஆக இருந்துச்சு அப்படின்னா ஆர் கேட்டோடைய அவுட்புட் என்னது, ஆர் கேட் அவுட்புட் 1. ஸோ இது வந்து ஆர் கேட்டோடைய அவுட்புட். ஸோ ஆர் கேட்டோட அவுட்புட் 1ஆக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும், எக்ஸ் அண்ட் ஒய் என்னவா இருக்கும், எக்ஸ் அண்ட் ஒய் டேக்ஸ் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் திஸ் இஸ் அவுட்புட் 1. ஸோ அவுட்புட் 1ஆக இருந்தது அப்படின்னா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 0 1 1 0 1 1. ஏன்னா 0 0 0, ஆனால் நமக்கு வர வேண்டிய அவுட்புட் 1. ஸோ இப்போ நம்ம அவுட்புட் 1ஆக வரணும் அப்படின்னா எனக்கு எக்ஸ் அண்ட் ஒய் 0 1 1 0 1 1 எடுத்து ஆட்னா 1 1 1. ஸோ அவ்வளோதான் கொஸ்டினும் சால்வ்டு. ஃபார் தி அவுட்புட் டு பி 0, for the output to be low or 0, what should be the values of x and y தான கொஸ்டின். ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோமா, ஏன்னா இங்கே 0, அதாவது அவுட்புட் லோ. ஸோ கண்டிப்பாக இந்த பாயிண்டில் 1ஆக தான் இருக்க முடியும். ஸோ இங்கே 1ஆக இருந்தது அப்படின்னா ஆர் கேட்டுங்கிற காரணத்தினால எக்ஸையும் ஒய்யையும் நம்ம ஆட் பண்ணோன்னா ஆன்சர் 1 தான் வரணும். ஸோ எக்ஸ் ஒய் அண்ட் அவுட்புட் 0 1 1 0 1 1, இந்த 3 பாசிபிலிட்டிஸுக்கும் அவுட்புட் வந்து 1 1 1 1 வருது. இங்கே 1 இருக்கிறதுனால நார் கேட்டு அகெயின் இட்ஸ் கோயிங் டு பி 0. இங்கே வந்து இந்த நார் கேட் வந்து இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ நாட் கேட். நார் ஆக்ட்ஸ் ஆஸ் அ நாட் கேட். நாட் கேட் என்ன பண்ணோம், தானே நாட் கேட்டு ஏ இங்கே கொடுத்தோன்னா ஏ பார் ஆகுமா. சேம் இங்கே இந்த நார் கேட்டாக தானே பண்ணுது. 2 இன்புட், அதாவது 2 இன்புட்டை ஷார்ட் பண்ணுறாங்க. நார் கேட்டு கொடுக்குற 2 இன்புட்டை ஷார்ட் பண்ணி ஒரு இன்புட் கொடுக்குறாங்க. இட் இஸ் சேம் தானே, இதுவும் சேம் தானே. ஸோ இங்கே அதுதான் நடக்குது, ஓகேவா. ஸோ தி ஆன்சர் டு திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷனில் எலிமினேட் பண்ண பார்த்துடலாம். x equal to 0, y equal to 0, no. x equal to 0, y equal to 1, yes. x equal to 1, y equal to 0, yes. x equal to 1, y equal to 1. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி
சி அண்ட் டி இவங்களாம் தான் கரெக்ட். ஏ வந்து தப்பு. ஓகே, ஸோ இப்படி தான் ஒரு ஈஸியான டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். இப்போ அவுட்புட்டை கொடுத்துட்டு இன்புட் என்னவா இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தான் பண்ணணும். அதாவது அவுட்புட் இங்கே இருக்குது, இந்த அவுட்புட்லேருந்து ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து எக்ஸ் அண்ட் ஒய்யோடைய வேல்யூஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரியான ஈஸியான டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் மற்ற கான்செப்ட்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸையும் நம்ம சால்வ் பண்ணலாம். அடுத்தடுத்து வர வீடியோவில் ரெடியாக இருக்கலாம், பார்க்கலாம். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நியூமெரிக்கல் சால்விங்கிறது வந்து நம்மளுடைய கான்செப்சுவல் கிளாரிட்டியை பூஸ்ட் பண்ணி விடும். ஸோ இந்த சொல்யூஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஐ ஹைலி சஜஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு பாஸ் த வீடியோ அண்ட் ட்ரை இட் ஃபார் யுவர் செல்ஃப். இன்றைக்கி டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் மாதிரியான ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் எடுத்தோம். நாளைக்கு இன்னும் ஹார்டரான ப்ராப்ளம்ஸோட நம்ம திரும்ப மீட் பண்ணலாம். தேங்க்யூ.